தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பேட்சில் வந்து நம்ம ஐஎன்எம் கொஷின்ஸ் வந்து இந்த வாரம் கொடுத்துருக்கோம். அது ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் வந்து ஐஎன்எம் தான் படிக்க போகிறீங்க. இப்போது என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஎன்எம் படிக்கிறப்ப சைட் பை சைடாக ஐஎன்எம்மில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இதை டெய்லியும் வந்து 10 மினிட்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி. இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. நானும் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து சக்ஸஸ் பண்ணேன். ஒரே அட்டம்ப்டில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு நான் என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவாக பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வாங்கி வந்து படிச்சுக்கலாம். பிடிஎஃப் தேவைப்படுற நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது CAGS 2021 கேட்கப்பட்ட ஐஎன்சி கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? தேவநாகரி மொழியில் தான் வந்து எழுதப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறம்பான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் யார்? உடன்கட்டம் ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் வரவு. ஸோ அவர் தான். இந்த பிரபுக்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே படிச்சுங்க. இந்த திட்டங்கள், நிலையான நிலவரி திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டம், உடன்கட்டை ஏறுதல், இது மாதிரி முக்கியமானது எல்லாமே மூன்றாவது கேள்வி, விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படையிடமிருந்து காந்தி உதவி பெற்றார்? அதாவது காந்தியோட எந்த போராட்டத்திற்கு சர்தார் வல்லபாய் படேல் வந்து உதவினார் அப்படின்னா ஆப்ஷன் டி, கேதா சத்தியாகிரக போராட்டத்துக்கு தான் வந்து உதவினார். அடுத்து நான்காவது கேள்வி, ஒவ்வொரு கட்சி தோற்றுவித்தவர்கள். ஆப்ஷன் ஏ 4321 ஈழி கட்சி TM நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சத்திய சோதக் இயக்கம் சத்ரபதி ஷானு மகாராஜ், சத்திய சோதக் சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. முக்கியமானது இதெல்லாம் இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே பார்த்துங்க. 5, இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர். ஆப்ஷன் ஏ ஸ்திரீ தர்மம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் செய்தித்தாள்கள் அப்படிங்கிறத, அதாவது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஆறாவது கேள்வி, பிரம்ம சமாஜத்தை பற்றும் கூறுகளை வந்து எது சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. பிரம்ம சமாஜத்தை பற்றிய கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை என்பது தவறு. மற்ற அனைத்து சமயங்களின் போதனைகளும் வந்து அதில் இடம் பெற்றிருந்தது. எந்த ஒரு சமயத்தையும் இழிவாக பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 7, சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித் மத்கர் எனும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? கான் அப்துல் காபர் கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்சியில் ஒரு கொஷின் ரெகுலராக காந்தியடிகள் பற்றி இருக்கும், இன்னொரு கொஷின் ரெகுலராக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இயக்க தலைவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து PSY 2022 தேர்வில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொது சபையில் அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரதமர் அட்லி. இவர் 1946 பதவி ஏற்பார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. ரெண்டாவது கேள்வி, சட்டமறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்தது எது? ஏன் ஒத்தி வச்சார் அப்படின்னா ஆப்ஷன் பி, காந்தி இர்வின் ஒப்பந்தம். சொன்னீங்களா? காந்தியை பற்றி ஒரு கொஸ்டின், முஸ்லீம் இயக்க தலைவரை பற்றி ஒரு கொஸ்டின், செய்தித்தாளை பற்றி ஒரு கொஸ்டின். அடுத்து டிரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார்? லால் பால் பால், அது அவங்க 3 பேர். இவங்க தான் வந்து ட்ரியோ. அடுத்த கேள்வி, ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடவும் டேஷ் ஒப்பந்தம் ஆகும். பயன்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் ஆப்ஷன் ஏ, பூனா ஒப்பந்தம், புனே ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒப்பந்தம். அடுத்து, மாநில தன்னாட்சி என்பது டேஷின் பிரதான பரிந்துரையாகிறது. மாநில தன்னாட்சியை வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி, காந்தியடிகளின் குரு கோபாலகிருஷ்ண கோகலே.
இதில் அடிக்கடி வந்துடுறாரு கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து 1893ஆம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். அதே மாதிரி காங்கிரஸோட ஆரம்பகால காங்கிரஸ் இயக்கத்தோட ஆரம்பகால செயல்பாடு பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த பெண் போராளிகள் சம்பந்தப்பட்ட கேள்வியும் ஒன்று இருக்கும். இந்த அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அது மாதிரி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அவர்கள். அடுத்து காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் சொன்னாங்களே, தொடக்க கால கட்டத்துக்கு ஒரு கொஸ்டின் வரும்னு, மெட்ராஸ். அடுத்து ஏஆர்ஜிஎஸ் 2022 கேட்கப்பட்ட ஐஎன்சி கொஸ்டின்ஸ். இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சதுர சட்டர்ஜியின் மிக பிரபலமான நாவலான ஆனந்த் மத்தில் ஒரு பகுதியாகும். ஆப்ஷன் சி ஆனந்த் மத். 2 சுயராஜ்யம் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தை சுயராஜ்யத்தில்? ஆப்ஷன் சி அம்பேத்கர். பார்த்தீங்களா, பத்திரிகை வந்துருச்சா? பாரத மாதா பத்திரிகையின் ஆசிரியர் அம்பா பிரசாத் அவர்கள். அடுத்து பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த பழைய தலைவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பால கங்காதர் திலகர், இந்த மாதிரி சீனியர் தலைவர்கள் பற்றி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். 5 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள். சம்பத் கௌமுகி என்ற பத்திரிகை யாருடன் தொடர்புடையது? 2வது கொஸ்டின் வந்துருச்சு. ராஜாராம் மோகன் ராய். 2 விஷயம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ சொல்லி முடிக்கிற அடுத்த கொஸ்டின் வருது. பின்வருவனவற்றுள் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பில்லாத இது? மாதேதல் இந்தியாவின் குரல் என்ற மாதிதல் அவருடன் தொடர்பற்றது. அடுத்து 8 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரையை வெளியிட்டு வார்தா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஸ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். வார்தா என்பது தொடக்க கல்வி திட்டம். காந்தி 21 கொஸ்டின் சொன்னா வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.